ஓகே. நாங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. லீவ்ல நல்லா ஆயில் தேய்க்கலாம் தான். எங்கே சரி கலக்கு. ஓகே. அதாவது மேடம் வந்து ஆம்லா ஆயிலோ கோகனட் ஆயிலோ மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஆமாம். நீ போடலன்னு வச்சுக்கோ, செம்ம கேட்குறீ. ஆல்ரெடி ஒரு டாக்டர் சொல்கிறான். மாமா என்ன ஷாப் யூஸ் பண்ணுறேன்? கிளினிக் ப்ளஸ் 10. ஒன்று யூஸ் பண்ணி உனக்கு இன்னும் டேண்ட்ரஃப் வருதுன்னா நீ வேறு தான் யூஸ் பண்ணணும். அதே யூஸ் பண்ணிட்டு இருக்கல. ஓகே. கையில் பிடிச்சிக்கோ. எஸ் பர்ஃபெக்ட். சொர்க்கம் என்பது நமக்கு. மாமா எப்போ பாட்டு போட்டா தலையாக சொன்னேன். நல்ல சாங்க போடுவோம். நீர சேரங்கள் நல்ல சாங் என்றால் நல்ல சாங். நல்ல சாங் நானாக தாண்டி டெலிகாஸ்டா? ஆமாம். டெலிகாஸ்ட் அது என்ன டெலிகாஸ்ட்டுக்கும் சேராம டெடிகேட்டுக்கும் சேராம டெலிகாஸ்ட். உங்ககிட்ட ஒரு டீட்டுக்கஷனே இல்லை. அப்பா என்ன பாட்டு பாடணும்? நான் சொன்னா போடு. நல்லா தான் சொல்லுவா. ஆனால் போட்ட உடனே மாத்தேன்னு சொல்லி நான் லைட்ல இருக்கோம். ஏரிக்கா போடு. ஏரிக்கரை அப்போலேருந்து ஏரிக்கரை ஒரு தடவை கூட போடல. ஏரிக்கரை சர்ச் பாரு. உங்களுக்கு வேலைக்கே மணி 7-8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என் செம்மானே இக்கரையில இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிருவோம் மண்ணில. அனைத்துக்கும் நான் எங்கள் ஆத்தாக்கு நன்றி சொல்லுவேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. சூப்பரா பண்ணாலும் சரி, யாராச்சும் நமக்கு எண்ணெய் வச்சு விட்டாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த தலைக்குள்ள போய் சொரிஞ்சு விட்டாலே நல்லா இருக்கும். 5 வருமானம் 5 வருடம் 5 வீரத்தோடுமே ஆதாயம். உள்ள இருக்குதா? இல்ல யாரோ தலையே இல்லை. சரி போதும். ஆல்ரெடி என் மண்டை சூடா இருக்கு. இதுக்கு மேலே சூட ஏற்றாங்க. ஃப்ரிக்ஷன் காசு ஆகும்டி. உன் கைக்கும் என் மண்டைக்கும் நடுவில் என்ன இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் இப்படி தேய்ச்சிட்டே இருந்தா ஃப்ரிக்ஷன் ஆகாதா? ஐயோ பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிறா பாருங்க. இதான் மயிலே படிப்புதான் இவரா? நோ, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடும். நாங்கள் ரெண்டும் நியூட்ரலைஸ் பண்ணுவோம். ஆனால் நான் அப்படி பார்த்தீங்களா ப்ளீஸ் கார்னர் இங்கெல்லாம் என்ன வெண்ணில முகம் போல. அது சரித்திர அடிகள். அதுக்கும் எங்க ஆத்தா தான் காரணம். ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா காரணம் ஏதோ தூக்கி நல்லா போட்டுருப்பாங்க. கொஞ்சம் ஓடி சின்ன குழந்தை அறியாத வயசு தெரியாம ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். சின்ன வயசுலயே என்ன பண்ணியிருப்பா? ஆமே எதிரிய கொள்ளு இமயத்தை வெள்ளு. அதுக்கு வந்து முதல்ல நான் பல விஷயத்தை வச்சு கலந்துபட்டிருக்கேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் கலக்கும்போது எக்காலத்தை கொண்டு அதை மோந்து பார்க்குறதோ இல்லை ருசிச்சு பார்க்குறதோ பண்ணக்கூடாது. சில பேருக்கு அந்த டெம்டேஷன் இருக்கும், மோந்து பார்க்கலாம், ருசிச்சு பார்க்கலாம், நக்கி பார்க்கலாம். அப்புறம் பிற்காலத்தில் அவர் பின் பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி கோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஐஸ் வச்சு கோர்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே சரி, ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கும். சரி இது எனக்கு வந்து இருங்க, உனக்கு அவ்வளோ அறிவு இல்லை, நான் இருக்கிறேன். ஓகே ஐஸ் கியூப். ஓகே இதை வந்து எந்த பக்கம் வந்து முள்ளு குத்தாமல் இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஓகே பெரிய பருப்பு. ஃபைனலி டன். அதாவது நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்படியெல்லாம் வயலன்ஸ் பண்ணுறாங்க. டேப் 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 பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் வாங்க. ஓகே டன்.
வாஷ் பண்ணிட்டு அது இந்த ரேடியோ திடீர்னு நின்று அது சீ ஐ மூக்குல போடுது வாயில போடுது அப்படிலாம் பண்ணிட்டு வாய் விடு எல்லாம் இது பண்ணுங்க. வளகாப்பு பண்ணுவாங்களுக்கு ஜலஜல எப்படி ஓகே இப்படி இருக்குடி ஒரு மாதிரி டைட்டா இருக்குடி இப்படின்னா யூடியூப்ல போட முடியும். இப்படி வச்சா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல வேஸ்டா கொட்டிருச்சு. அதானே போய் கழுவிட்டா போ. One eternity later. ஓகே நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கு என் ஃபேஸ் கட். வாரத்துக்கு நீங்களும் ஏதாச்சும் போட்டு உங்கள் ஃபேஸை க்ளோ பண்ணுங்க. ஓகே ஓகே இன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப பாய் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி வீக்கெண்ட் ஸ்பெண்ட்